திரைப்பட விமர்சனம். சிவகார்த்திகேயனுக்கு பெரிய நடிகராகணும் அப்படின்னு பெரிய கனவு. ஆனா அவருக்கு சரியா வாய்ப்புகள் அமையல. கே.எஸ். ரவிக்குமார் படத்துக்கு ஹீரோ தேர்வு செய்யறதா அறிஞ்சு அவரிடம் போய் வாய்ப்பு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் காட்சியில சிவகார்த்திகேயனை காதல் காட்சியில நடிக்க சொல்றாங்க. பட் அவருக்கு ரொமான்ஸ் சுத்தமா வரல. இதனால கே.எஸ். ரவிக்குமார் சிவகார்த்திகேயனை நிராகரிக்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு நகைச்சுவை உணர்வு நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவரு அடுத்து எடுக்க போற அவ்வை சண்முகி படத்தை பத்தி அவர்கிட்ட சொல்றாரு. அந்த படத்துல ஹீரோ லேடி கெட்டப்ல நடிக்கிறதாகவும் சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்றாரு. அந்த படத்துலயாச்சும் வாய்ப்பு வாங்கிடணும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கே.எஸ். ரவிக்குமாரை பார்த்துட்டு திரும்ப வர வேலையில கீர்த்தி சுரேஷை பாக்குற சிவகார்த்திகேயனுக்குள்ள கே.எஸ். ரவிக்குமார் கேட்ட காதல் ரொமான்ஸ் எல்லாமே துளிர் விடுது. அதனால அவளை எப்படியாச்சும் காதலிக்க வைக்கணும் அப்படின்னு அவளோட பின்னாலேயே சுத்துறாரு. ஒரு கட்டத்துல கீர்த்தி சுரேஷை தேடி வீட்டுக்கு வரைக்கும் போற சிவகார்த்திகேயன் அங்க கீர்த்தி சுரேஷுக்கு வேறொருத்தரோட நிச்சயதார்த்தம் நடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவுல சிவகார்த்திகேயன் லேடி நர்ஸ் கெட்டப்ல போயிட்டு கே.எஸ். ரவிக்குமாரை கவர நினைக்கிறாரு. உடனே லேடி கெட்டப் போட்டு அவர்கிட்ட போயிட்டு நடிச்சு காட்டுறாரு. அப்படியும் கே.எஸ். ரவிக்குமாருக்கு சிவகார்த்திகேயனோட நடிப்பு பிடிக்கல. இதனால சோகத்துல லேடி கெட்டப்ல பஸ்ல திரும்புற சிவகார்த்திகேயனை யோகி பாபு சில்மிஷம் செய்யறாரு. இதை பாக்குற கீர்த்தி சுரேஷ் சிவகார்த்திகேயனை லேடி அப்படின்னு நினைச்சு யோகி பாபு கிட்ட காப்பாத்துறாங்க. அவங்க நர்ஸ் கெட்டப்ல இருக்கிறத பார்த்து நான் டாக்டரா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு வேலை வாங்கி தரதா சொல்றாங்க. இது தனக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பா கருதி அவரு இந்த கெட்டப்லயே இருந்து அவளோட மனசை மாத்தி மேரேஜ் செய்யவும் முடிவெடுக்கிறாரு. கடைசியா சிவகார்த்திகேயன் லேடி கெட்டப்ல இருந்து கீர்த்தி சுரேஷோட மனசை மாத்தி காதல்ல ஒண்ணு சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதுதான் மீதி கதை. சிவகார்த்திகேயன் சாதாரணமாவும் லேடி கெட்டப்லயும் அசத்தலாவும் அழகாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லேடி கெட்டப்ல நர்ஸா நடை உடை பாவனை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதே போல இந்த படத்துல ஆக்ஷன் காட்சியிலும் சிவகார்த்திகேயன் வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லேடி கெட்டப்ல எதிரிகளை அடிச்சு தும்சம் செஞ்சுட்டு முகத்துல விழுந்த முடிய ஊதிர காட்சியில ரசிகர்களோட கிளாப்ஸ் தியேட்டரை அதிர வைக்குது. கீர்த்தி சுரேஷ் இதுவரையிலான படங்கள்ல ரொம்பவும் அழகா இருந்தாங்க. இந்த படத்துல கூடுதல் அழகா இருக்காங்க. சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் கெமிஸ்ட்ரி ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆகியிருக்க நிலையில இந்த படத்துலயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கீர்த்தி சுரேஷோட துரு நடிப்பு ரசிகர்களை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணிருக்கு. சதீஷோட காமெடி படத்துக்கு பெருசா கை கொடுத்திருக்கு. சரண்யா பொன்வண்ணன் வழக்கம் போல காதலுக்கு பச்சை கொடி காற்ற அம்மாவா நடிச்சு அசத்தி இருக்காங்க. நான் கடவுள் ராஜேந்திரன், யோகி பாபு போன்றவங்களோட காமெடியும் பரவாயில்ல. கீர்த்தி சுரேஷோட அப்பாவா வர நரேன் தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சிறப்பா செஞ்சிருக்காரு. இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் முழுக்க ஒரு காதல் கதையை படமாக்கியிருக்காரு. படத்தோட கதை முழுக்க சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் 2 பேரை மட்டுமே முன்னிறுத்தி கதையை நகர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்ற கேரக்டர்ஸ்க்கு அவ்வளவா வாய்ப்பு வழங்கல. அதே போல படத்துல நிறைய லாஜிக் மீறல்களும் இருக்கு. சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ்க்கு கொடுத்த வாய்ப்புல பாதி அளவாச்சும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு கொடுத்திருக்கலாம். அதே போல படத்துல இருக்க லாஜிக் மீறல்களையும் தவிர்த்திருந்தா படத்தை கூடுதலா ரசிச்சிருக்கலாம். பி.சி. ஸ்ரீராமோட ஒளிப்பதிவு படத்துக்கு பக்கபலமா இருக்கு. ஒவ்வொரு காட்சிகளையும் தன்னோட கலைக்கண்ணால வண்ணமயமாகவும் அழகாவும் படமாக்கியிருக்காரு. அனிருத்தோட இசையும் படத்துக்கு கூடுதல் பலமா இருக்கு. ரசூல் பூக்குட்டி சிவகார்த்திகேயனோட குரலை அழகான பெண் குரலா ரொம்பவும் நேர்த்தியா மாத்திருக்காரு. முத்துராஜோட அரங்குகள் அருமையாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு. மொத்தத்துல ரெமோ ஜொலிக்கிறான்.